பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். ப்ளூ பிக்ஸ் வந்து ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் என்னோட ஃபேமிலி மெம்பராக தான் பார்க்குறேன். ஸோ இன்னும் மேன்மேலும் வளரும், அதற்கு உங்களுடைய ஆதரவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் சென்னை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நான் துவக்கியிருக்கேன். இது வந்து என்னுடைய பெற்றோர்களுடைய கனவு. அதாவது லலித் ஜூட் சன் ஆஃப் உபகாரமேரி ஹென்றி அப்படின்னு சொல்வதில் வந்து நான் பெருமை கொள்கிறேன், பெருமிதம் அடைகிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ப்ரெஸ் ட்ரஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வருங்காலங்களில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதோட அறிமுக விழா வந்து சென்னை தோமையார் மலையில் இருக்கிற சகாய ஓல்டேஜ் ஹோமில் வந்து இப்பகுதியோட ஜாயின்ட் கமிஷனர் கல்யாண் அவர்கள் தலைமையில் சிறப்பாக துவக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ட்ரஸ்ட் உருவாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ட்ரஸ்ட் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கும் உபகாரமேரி ஹென்றி அவர்களுடைய புதல்வர்
திரு லலித் ஜூட் அவர்கள் இதுதான் முதல் நிகழ்ச்சியாக பெயர் வைத்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள் அவர் பெயர் வெளியிடாமல் இண்டிவிஜுவலாக சென்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பணி மென்மேலும் தொடர நம்ம அனைவர் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடலாமா? என் பேர் லலித் ஜூடு, சன் ஆஃப் உபகாரமேரி ஹென்றி. உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து புதுசு கிடையாது. நான் ரெகுலராக வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்டு, பேரன் எல்லாம் நான். ஓகேவா? முதல் முறையாக ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் சென்னை அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கு வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுல, நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அதற்கான களம் இல்லை. எங்களுடைய தீம் அப்படி எங்களுடைய எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், புகைப்பழக்கம் தவிர்ப்போம், சே நோ டு ஸ்மோக்கிங். ட்ரக்ஸு அதெல்லாம் இருக்குது, முதல்ல ஸ்மோக்கிங் பண்ணுறதை நிறுத்தணும். முக்கியமாக பெற்றோர்களை காப்போம். யாருமே பெற்றோர்களை கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. பெற்றோர்கள் இருக்கும்போது மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி ஃபோட்டோ போட்டு அன்றைக்கி மட்டும் ஸ்வீட் கொடுக்கறதுல அப்பா அம்மாவுக்கு சிறப்பு செய்ய முடியாது. நம்ம விஷயம் பசங்க நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அதாவது யாருடைய சுயநலமும் இல்லாமல் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். அதுதான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. பத்திரிக்கை துறையில் இருந்தது ஏனோ தானோன்னு செஞ்சது இல்லாமல் 25 வருஷமாக இந்த பணியை வந்து எங்கள் அம்மா செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஆர்கன் டொனேஷன் எவ்வளோ முக்கியமான விஷயம்னு நம்ம முதல்வர் அவர்கள் முன்னெடுத்து அதை சென்றுட்டுருக்கிறாரு. அதற்கு நாங்கள் தோள் கொடுப்போம். இன்னொன்று, இந்த விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு உறுதுணையாக இருந்த ஜாயின்ட் கமிஷனர் கல்யாண் அவர்கள், அதாவது என்னுடைய உடன்பிறவா சகோதரர் மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் இதை வந்து நான் முன்னெடுத்து சொல்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், உங்களை வந்து வருத்தவும் கூடாது, ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. எங்களுடைய ஏதாவது இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே அதுவுமா நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு வாழ்த்துறேன். இங்கேயே ஒரு சில டீச்சர் இருக்கீங்க. யார் டீச்சர் இருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரு டீச்சர் இருந்தாங்களா? ஒரு பத்திரிக்கையாளர் இருக்காங்களா இங்கே? அவங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், எம்ஜிஆர் காலத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. ஒரு கைத்தட்டல் போடுவோமா? அவங்க ஒரு பெரிய மேகசினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உங்களை எனக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம். என்னோடய சங்க நிர்வாகிகள், முக்கியமாக பொதுச் செயலாளர் அஜ்மல் மற்றும் பொருளாளர் முருகானந்தம், அவர் கேக் சாப்பிடல, சைடில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதில் என்னுடைய நண்பர்கள் சட்டப்பிரிவு சுசீந்திரன், நான் சகோதரர் ஸ்ரீதர், என்னோடய எந்த விஷயமா இருந்தாலும் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து கூட இருந்து இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் ஹெல்ப் பண்ணார். இதோ கூட இருக்கிற விஜயன்னு, இன்னும் வராத நண்பர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். மேன்மேலும் வளர்வதற்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க. எல்லார் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேங்க்யூ பாய். வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் சென்னை அறிமுக விழாவில் வந்து எங்களுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அதாவது வந்து இதில் வந்து வாலண்டியர்ஸும் சேர்க்கலான் இருக்கோம். எங்களுடைய முக்கியமான தாரக மந்திரம் வந்து புகைப்பழக்கம் தவிர்ப்போம், பெற்றோர்களை காப்போம். அதாவது பெற்றோர்கள் வந்து இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருப்பாங்க. அதை வலியுறுத்தி சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய தலைமுறையினருக்கு பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட வேண்டியது இருக்குது. அதை ஒவ்வொரு கட்டமாக அதை முன்னெடுத்து செல்வதில் வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அதற்கு வந்து எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்வரோட கனவு திட்டமான ஆர்கன் டொனேஷன் திட்டத்தையும் வந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். பத்திரிகையாளர் நலன் சார்ந்த விஷயங்களும் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு குறித்தும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவதற்கும் நாங்கள் ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறோம். எப்படி ப்ளூபிக்ஸ் நியூஸுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்களோ, அதே போல் இந்த பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் சென்னை முன்னெடுத்து செல்வதற்கு வந்து உங்களுடைய ஆதரவை தருவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி பல்வேறு முக்கிய விஷயங்களை அமைதியாக நாங்கள் செய்வோம். அதை வந்து வருங்காலங்களில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எங்களுடைய பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் சென்னை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தலைமையேற்று எல்லாருக்கும் வந்து இந்த அமைப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற அறிவுரை வழங்கிய ஜாயின்ட் கமிஷனர் கல்யாண் IPS அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நிர்வாகிகளுக்கும், அதாவது எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை சிறப்பாக செய்யணுன்றது எங்களுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் தொடரும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.